ஸ்ரீரங்கம் இது வெறும் ஒரு கோயில் அல்ல. இது ஆழ்வார்களின் கண்ணீரால் புனிதமான தலம், ஆழ்வார்களின் சேவையால் உயர்ந்த தலம், எண்ணற்ற பக்தர்களின் இதயத்தில் வாழும் அரங்கனின் திருவிடம். பல நூற்றாண்டுகளாக எத்தனை அரசர்கள் வந்தார்கள், சென்றார்கள், எத்தனை காலங்கள் மாறின. ஆனால் ஒன்று மட்டும் மாறவில்லை, அரங்கனின் திருவருளம், அவனை தேடி வரும் பக்தர்களின் அன்பும். ஸ்ரீரங்கத்தில் உறையும் ஸ்ரீ ரங்கநாதரை பல ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களை போற்றியுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு அரங்கன் தொலைவில் இருக்கும் இறைவன் அல்ல, தங்கள் கண்முன்னே வாழும் நாதன், தங்கள் மனதை முழுவதுமாக கவர்ந்த காதலன். திருப்பானாழ்வார் அரங்கனை பார்த்தபோது அவரது பார்வை முதலில் திருவடிகளில் தொடங்கியது. பின்னர் அரங்கனின் ஒவ்வொரு திருமேனியையும் ரசித்து இறுதியில் இந்த அழகை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாத நிலைக்கு சென்றது. அமலன்னாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதிளரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஓக்கின்றதே. அரங்கனின் தாமரை போன்ற திருவடிகள் என் கண்களுக்குள் வந்து நிரந்தரமாக தங்கிவிட்டன என்பதே இதன் பொருள். இதுதான் உண்மையான பக்தி. ஒருமுறை பகவானின் அழகையும் கருணையையும் மனம் உணர்ந்துவிட்டால் மீண்டும் உலக விஷயங்கள் அதேபோல் தெரியாது. குலசேகர ஆழ்வாருக்கும் அரங்கன் மீது அளவற்ற அன்பு. அரங்கனை சுற்றியுள்ள எதுவாக இருந்தாலும் போதும் என்று அவர் இயங்குகிறார். பெரிய பதவி வேண்டாம், பெரிய செல்வம் வேண்டாம், அரங்கனுக்கு அருகில் இருக்க வேண்டும், அதுவே போதும். தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை திருமாது வாழ்வாட்டமில் வனமாலை மார்வனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தழைத்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள்தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும். அரங்கனின் பக்தர்கள் அன்பில் உருகி அவன் நாமத்தை பாடி மகிழ்வதை பார்க்கும் கண்களே உண்மையில் பயனுள்ள கண்கள் என்று ஆழ்வார் கூறுகிறார். இதில்தான் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. பகவானை நேசிப்பது மட்டுமல்ல, பகவானின் அடியார்களை நேசிப்பதும் பக்திதான். ஆழ்வார்களுக்கு பிறகு ஸ்ரீரங்கத்தின் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமான பெயர் ஸ்ரீ ராமானுஜர். ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கம் வெறும் கோயில் அல்ல, அது அவரது வாழ்க்கையின் மையம். அரங்கனின் சேவைக்காகவே அவர் வாழ்ந்தார். கோயில் வழிபாடு, பக்தர்களுக்கான சேவை, ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்கள் எல்லாமும் முறையாக நடைபெற வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் இருந்தது. பகவான் அனைவருக்கும் சொந்தமானவர். அரங்கனை அடைய பிறப்பு, செல்வம், உயர்வு, தாழ்வு இவை எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. உண்மையான பக்தியும் சரணாகதியும் இருந்தால் போதும். ஸ்ரீ ராமானுஜர் நமக்கு நினைவூட்டிய மிகப்பெரிய உண்மை என்ன? நாம் எல்லாவற்றையும் தனியாக செய்ய வேண்டும் என்று இல்லை. நம்முடைய பலவீனங்களையும் துன்பங்களையும் அகந்தையையும் அரங்கனின் திருவடியில் ஒப்படைக்க வேண்டும். பகவான் கீதையில் கூறுகிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து என்னையே சரணடைவாயாக, நான் உன்னை காப்பாற்றுவேன், கவலைப்படாதே என்று பகவான் உறுதியளித்தார். இதுதான் சரணாகதியின் இதயம். நாம் ஸ்ரீரங்கம் செல்லும் போது வெறும் கோபுரங்களை மட்டும் பார்க்கக்கூடாது, அழகான மண்டபங்களை மட்டும் ரசிக்கக்கூடாது. அந்த கோயிலின் ஒவ்வொரு இடமும் நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது. ஆழ்வார்கள் சொல்கிறார்கள், அரங்கனை அன்பு செய். ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள், அரங்கனுக்கு சேவை செய். ராமானுஜர் சொல்கிறார், அனைவரையும் அரவணைத்து அரங்கனின் திருவடிகளில் சரணடை. அரங்கன் இன்னும் அங்கேயே இருக்கிறார், ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டபடி அமைதியாக கருணையுடன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவரிடம் பெரிய விஷயங்களை சொல்ல வேண்டியதில்லை. ஒரே ஒரு வார்த்தை போதும், ரங்கா. அந்த ஒரு அழைப்புக்கு பின்னால் உண்மையான அன்பு இருந்தால் அதுவே பெரிய பிரார்த்தனை. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரக்ருதே ஸ்வபாவாத்
करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. என் உடலால், வார்த்தையால், மனதால் நான் செய்யும் அனைத்தையும் நாராயணனுக்கே அர்ப்பணம் செய்கிறேன். அதுவே ஸ்ரீரங்கம் நமக்கு கற்றுத்தரும் அழகான வாழ்க்கை பாடம். அரங்கனை நேசிப்போம், அரங்கனின் அடியார்களை நேசிப்போம், நம் வாழ்க்கையை அவன் திருவடியில் அர்ப்பணிப்போம். ரங்கா ரங்கா ரங்கா. ஸ்ரீ ரங்கநாதன் திருவடியிலே சரணம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர் கோணணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே.